இந்த வருஷம் தை அமாவாசை எப்போ வருது? இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை வந்து 9/2/2024 காலையில் 7:53 அமாவாசை திதி தொடங்கி 10ஆம் தேதி விடிய காலையில் 4:30 மணிக்கு முடியுது. ஸோ அமாவாசை வழிபாடு 9ஆம் தேதி தான் பண்ணும். இறந்த ஆத்மாக்கு திதி கொடுத்தா தானே புண்ணிய லோகத்துக்கு போகும், போகலை. அந்த ஆத்மா வந்து துன்புறுத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நென்மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல லட்சுமி நாராயண பெருமாள், அந்த பெருமாள் இன்று வரைக்கும் அவங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதாக ஐதீகம். அந்த கோயிலுடைய ஸ்தல புராணத்துல இன்னமும் இருக்கு. தினைக்கும் காலையில 11:30 மணிக்கு பெருமாள் விரதம் இருந்து அந்த ஆத்மாக்களுக்கு வந்து புண்ணியம் சேர்க்கிறதாகவும் இன்னமும் வரலாறு இருக்கு. மூதாதையர் வழியில பித்ருக்கு ஏதோ ஆன்மா சரியில்லை, ஆன்மா வந்து புண்ணிய லோகத்துக்கு போகல, இன்னும் தடை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, கல்யாண தடையா, கஞ்சனூர் போங்க, சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த கல்யாண தடைக்கு எந்த கர்மா தடையா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. காக்காக்கு சாதம் வைத்து அந்த இடம் சாதம் காஞ்சி போகுதுனாலே அங்க பித்ருதோஷம் இருக்கும். அதே போல பசுமாட்டுக்கு போய் நல்லா இந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடிய ஜாதக நபர்கள் வந்து பசுமாட்டுக்கு போய் சாப்பாடு கொடுங்க, தின்னவே தின்னாது. இதெல்லாம் கண்ணால பார்த்தது, ப்ரூஃப் பண்ணது. தின்னவே ஒரு தோஷம் இருக்கிற வீட்டுல பசு, காகம், பறவைகள் சாப்பிடாது. மற்ற நாள்ல நீங்க சுத்தி போடுறதுக்கும் அமாவாசை தினத்தன்னைக்கு அந்த பூசணிக்காய் மேல பச்சை கற்பூரம் தான் வைக்கணும், கெமிக்கல் கற்பூரம் வைக்கக்கூடாது. அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு சுத்தும் போது அந்த ஒளியுடைய தாக்கத்துல எங்கெல்லாம், இப்ப ஒரு கடைக்குள்ள ஒருத்தர் வராங்க, நல்லா வியாபாரம் ஆகுது, இப்படி வியாபாரம் ஆகுதே இப்படின்னு ஒரு தட்டிட்டு போவாங்க. அந்த ரேகை வந்து அந்த இடத்துல பதிஞ்சிருக்கும். ஸோ அப்ப இந்த பூசணிக்காவை பஞ்சபூத தத்துவத்தோட வச்சு சுத்தும் போது அதெல்லாம் எரேஸ் ஆகும். யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் தை அமாவாசை என்னைக்கு வருது? தை அமாவாசை அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கணும்? தர்ப்பணம் எந்த நேரத்தில் கொடுக்கணும்? அமாவாசை அன்னைக்கு என்ன சமைச்சு படையல் போடணும்? அமாவாசையை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். இந்த வருஷம் தை அமாவாசை எப்போ வருது? இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை வந்து 9/2/2024 காலையில் 7:53 அமாவாசை திதி தொடங்கி 10ஆம் தேதி விடிய காலையில் 4:30 மணிக்கு முடியுது. ஸோ அமாவாசை வழிபாடு 9ஆம் தேதி தான் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு தெரியல, அதனால நான் கேட்குறேன். அமாவாசைனா முதல்ல என்ன? அமாவாசை எதுக்காக கொண்டாடுறோம்? அமாவாசை அப்படின்றது இருள் நிறைந்த நாள். இது ஜோதிட விதியில சொல்லணும்னாக்கா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய நாள். சூரியன்ற கிரகத்துக்குள்ள சந்திரன் போய் ஐக்கியமாகிறது. அன்னைக்கு நில ஒளி இருக்காது, இருள் சூழ்ந்த நாள் தான் அமாவாசை. அமாவாசையோட முக்கியத்துவம் என்ன? அமாவாசை அப்படின்ற வார்த்தை என்னன்னா, பித்ருக்களுக்கு பசி தாகம் எடுக்கக்கூடிய நாள்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் விதி. அமாவாசைன்றது வந்து ஒரு வருடத்துக்கு 12 வரும். எப்படி பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோமோ அதே போல 12 அமாவாசைகள். இந்த 12 அமாவாசையில வருடப்பிறப்பு பிறக்கிறது தான் நம்மளுக்கு முதல் மாதம். ஆங்கிலப்படி தான் ஜனவரி முதல் மாதம். அந்த வருடப்பிறப்பு பிறக்கக்கூடிய சித்திரை அமாவாசை தான் முதல் தொடக்கம். புரியுதுங்களா? ஒரு வருஷத்துல எல்லா அமாவாசையும் கும்பிடணுங்க. அதுல மெயினானது 4 அமாவாசை. வருடம் பிறந்தவுடன் வருகிற சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. அடுத்து இருள் தொடங்கக்கூடிய தட்சிணாயனம் தொடங்கக்கூடிய ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாசம் வரக்கூடிய மாலையபட்ச அமாவாசை. அதுக்கு அடுத்தது தை மாத அமாவாசை. தை அமாவாசை. ஆமா. இந்த 4 அமாவாசைகள் மனிதன் கண்டிப்பா வழிபாடு செய்யணும். மிச்ச 12 அமாவாசைக்கும் வழிபாடுகள் செய்யணும். இந்த 4 அமாவாசை ரொம்ப பிரசித்தது. இது எப்படின்னாக்கா, விஷ்ணு பகவான் வந்து புரட்டாசி மாசம் யாரை நம்ம கும்பிடுவோம்? விஷ்ணு பகவான். ஒரு மாசம் விரதமா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க புரட்டாசி பிறந்துருச்சுன்னு.
இந்த புரட்டாசி மாசத்தோட மகிமை என்னன்னா, விஷ்ணு பகவான் வந்து பித்ருலோகத்துக்கு செல்வாராம். அப்ப செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய பித்ரு ஆத்மாக்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த மாலைபட்ச அமாவாசையில இங்க யாரெல்லாம் அவங்களோட மூதாதையருக்கு முன்னோருக்கு வழிபாடு செய்யறாங்களோ, எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யறாங்களோ அந்த வழிபாட்டுக்கேற்ப ஆசீர்வாதங்களை கொடுப்பாராம். அந்த ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நேரத்துல விஷ்ணுவுடைய உடம்பு முழுவதும் எல்லாரும் நிறைஞ்சிருக்குமா. அப்போ அந்த மாலைபட்ச அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகம் திறந்து பித்ருக்களுடைய ஆன்மாக்கள் பூமியை நோக்கி வரும். வந்த ஆத்மாக்கள் திரும்ப போகணும்ல பித்ருலோகத்துக்கு, அது தை அமாவாசை. நல்லபடியாக வழிபாடு செய்து அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நாள். அமாவாசை இன்னைக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல திதி கொடுக்குறாங்க. எல்லா பெரிய கோயில்கள்லயும் கொடுப்பாங்க, சின்ன சின்ன தெப்ப குளங்களுக்கு வெளியே உட்கார்ந்து கொடுப்பாங்க, சில பேர் முடியாதவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யார் எல்லாம் திதி கொடுக்கணும்? திதின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து திதியோட வழக்கம் என்னன்னா, இப்ப தாய் தந்தையர் இல்லை அப்படின்னா மகன் கண்டிப்பா திதி கொடுக்கணும். குழந்தை இல்லை அப்படின்னாலும் தகப்பன் கண்டிப்பா அன்னைக்கு திதி கொடுக்கணும். யார் திதி கொடுக்கக்கூடாதுன்னா சுமங்கலி பெண்கள் திதி கொடுக்கக்கூடாது. இது முக்கிய விதி, கண்டிப்பான கண்டிஷனே அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்ந்துருப்பாங்க, பேரக்குட்டிங்க வளர்ந்துருப்பாங்க. தாத்தா பாட்டி இறந்தானே நான் தான் தாத்தா பாட்டிக்கு ஃபேவரபிள், நான் கொடுக்குறேன்னா அது ஏர்வே ஆகாது. அப்பா இருக்காங்கன்னா அப்பா தான் கொடுக்கணும், இதுதான் ரூல்ஸ். அது சில பேர் சொல்லுவாங்க தாய்க்கு தலைப்புல தந்தைக்கு கடைசி பிள்ளை, அதனால தவசம் கொடுக்கும்போது அப்பா இறந்துட்டானா தவசம் கொடுக்குற இடத்துல சின்ன பையனை 2 மகன்களும் உட்காரணும். அதுதான் திதியுடைய தர்மம். அப்ப அந்த திதியில முக்கியமானது என்ன? அரிசி, எள்ளு, தர்ப, தண்ணி, இவ்வளவுதான். இந்த 4 பொருள் தான் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான விசேஷம். தர்ப்பணம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு வீட்டுல வழிபாடு பண்றது. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்பா அம்மா இருக்காங்க, 3 பொம்பளை பசங்க தான், அப்பா இறந்துட்டாங்க, அப்ப யார் திதி கொடுக்கறது? அந்த பொம்பளை பசங்க கண்டிப்பா கொடுக்க கூடாது. கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, சுமங்கலியா இருந்தாலும் தன்னுடைய தாய் தந்தை இறந்தால் அவங்க கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன ஒரு மாற்று வழினா படையல் போடுறது. நல்ல உச்சி வேலையில வாழை இலையை போட்டு காய்கறிகளை சமைச்சு படையல் போட்டு கும்புறது தான் அவங்களுக்கு உண்டான நியதி. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா 2 பொண்ணுகள் தான் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிறந்த பசங்க, அவங்க பேரப்பிள்ளைங்க வந்துட்டு படையல் போட்டு சாப்பிடலாம்? கூடாது. இது பேரப்பிள்ளைகள் வந்து தந்தையோட வழியில வந்துடும்ல. ஆனா இப்ப தந்தையோட வழியில ஒரு செய்யறாங்கன்னா இவர்களோட பேர்களை சொல்லலாம், தாராளமா சொல்லலாம், இந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது சொல்லலாம். உறவு முறையா இருந்தா இன்னும் நல்லா சொல்லலாம். மற்றபடி வந்து பெண்கள் மட்டும் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு படையல் போடுறதுதான் நியதி. இதுக்கு ஒரு உதாரணமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, சீதையே காட்டுக்குள்ள வந்து தன்னுடைய மாமனாரான தசரதனுக்கு திதி கொடுக்கும் போது ஆலமரத்தை தான் சாட்சியா வச்சு கொடுத்தாங்க. அவங்க உட்காந்து கொடுக்கல, ஏன்னா அவங்க சுமங்கலில அவங்க கொடுக்கல. இதெல்லாம் வந்து புராணத்துல நிறைய கதைகள்ல இருக்கு. பெண்கள் கொடுக்கலான்னு சொல்றாங்க, தாராளமா கொடுக்கலாம். ஆனா கன்னி பெண்கள் சுமங்கலிகள் கொடுக்க கூடாது. கொடுக்கறது அவங்களோட குடும்பத்துக்கே தர்த்தனம் தான். ஒருவேளை திதி கொடுக்க முடியல, அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வெளியே எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க, அமாவாசை இன்னைக்கு கொடுக்க முடியல, அவங்க என்ன பண்ணணும்? நல்ல கொஸ்டின். 2வது இப்போ தர்ப்பணம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, வசதி இருக்கிறவங்க பிராமணரை வீட்டில் கூப்பிட்டு வச்சு பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க கோவிலில் போய் கொடுப்பாங்க. வசதியே இல்லாதவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப எளிமை, ஒரு தாம்பால தட்டு வெளிநாட்டுல இல்லை, பீங்கான் தட்டு போட்டா உடஞ்சிடணும், அந்த மாதிரி பீங்கான் தட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அரிசி, அதாவது என்னன்னா அரிசின்னு எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதிகமாயிடுச்சு திரும்ப எடுத்துட்டு போய் உள்ள போடக்கூடாது, அளவா எடுத்துக்க வேண்டியது. ஒரு கைப்பிடி போதும். தட்டு, பஞ்சபாத்திரம்னா அந்த பாத்திரம் வச்சு ஸ்பூன் வச்சு இருக்கும் பாத்தீங்களா, ஸோ ஒரு தாம்பால தட்டு, ஒரு பஞ்சபாத்திரம், அரிசி, பச்சரிசி, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இதுல சேர்க்கக்கூடாது, கருப்பு எள்ளு, அப்புறம் வந்து ஒரு தர்ப, புனிதத்துக்குன்னு சொல்லுவாங்க தர்ப. ஒன்னும் இல்லை, உட்கார்ந்து இது வந்து முக்கியமா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட ஒளி இல்லாத நாள், முழுக்க சூரியனுடைய ஆதிக்கம். சூரியன் எங்க திசை உதிப்பாரு? கிழக்கு திசை. இறந்தவர்களுக்கான திசை என்ன? தெற்கு திசை. ஒண்ணு கிழக்கு திசை நோக்கி உட்காரலாம், இல்ல தென்கிழக்கு தோசை நோக்கி உட்காரலாம். உட்கார்ந்துட்டு முன்னாடி தாம்பூலத்தை வச்சுட்டு நல்ல கையில உள்ளங்கையில
பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே எள்ளை போட்டு அந்த புனிதம் சொல்லக்கூடிய தர்பையை போட்டுட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்துட்டு இப்படி போட்டால் புண்ணியம். நம்ம வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்குறோம், தெய்வத்துக்கு கொடுக்கல. அப்போ இப்படி விடணுங்க. இந்த இதில் இந்த கட்டவரல் வழியாக விழணும். ஓகே, இப்படி விடணும். ஆமாம், இப்படி விடணும். ஓகே, இது விடட்டும். இது விட்டு அந்த தண்ணி மொத்தத்தையும் விட்டுட்டு கையை உதறக்கூடாது, அது பெரிய பாவமாக ஊற்றிட்டு நல்லா முடிச்சுட்டு 2 கட்டவரலை இப்படி கையில் வச்சுட்டு கண்ணில் ஒத்திப்பாங்க. இப்படி வச்சு இப்படி ஆமா, ஒத்திக்கிட்டு நல்ல மனசார உங்களுடைய மூதாதையர் பேர்கள் தெரியுமா, பேரை சொல்லுங்க. இல்லையா, என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய முன்னோர்கள் அவங்களுடைய ஆத்மா புண்ணியமாகி மகிழ்ச்சியாக புண்ணிய லோகத்தை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த தட்டு. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கடல் இருக்காது, ஆமா, ஆறு இருக்காது. இங்க இருக்கக்கூடியவங்க கடல் ஆறுல போய் கொடுத்துடலாம். இல்லாதவங்க கால்படாத மரத்துல இல்லையா அவங்க ஏரியால இருக்கக்கூடிய புனித ஸ்தலத்துல கால்படாத இடத்துல ஊத்திட்டு வரலாம். தவிர்க்க முடியாதவங்க அதை செஞ்சு, கடல் இருக்கு ஆறு இருக்குன்னா அங்க போய் விட்டுலாம். இது இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட எங்க கிட்ட பணம் இல்லை செய்யறதுக்கு, ஆனா நாங்க எங்களுக்கு ஆசை அதிகமா இருக்குன்றவங்க இதை தாராளமா செய்யலாம். வீட்லயே கண்டிப்பா நம்மளே செஞ்சுக்கலாம். ஐயர் யாரையும் கூப்பிடாம செஞ்சுக்கலாம். அமாவாசைக்குன்னு ஏதாவது புராண கதை இருக்கா? புராண கதை நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல வந்து நாராயண சர்மா சரஸ்ரபாணி இந்த தம்பதிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஷ்ணுவுக்காக வழிபாடுகள் செய்யறாங்க, மனசார பிரார்த்தனைகள் செய்யறாங்க, கோயில்ல பூஜை பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து வரி கட்டணும்ல, அரசனுக்கு வரி கட்டலைன்னா தண்டனை கொடுத்துருவாங்க. அப்ப இவங்க வரி கட்டுற பணத்தை கூட பெருமாளுக்கே வழிபாடு செய்யறாங்க. அவ்வளோ நித்தியமும் அவரே நினைச்சிட்டு வழிபாடு செய்யறாங்க. செய்யும் போது வந்து அரசன் வந்து தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம போயிட்டு திருவிடந்தை இந்த ஊர்ல ஆத்துல இறந்துடுறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அந்த ஆத்மா வந்து கஷ்டப்படுது. என்ன ஊரு மேம் சொன்னீங்க? திருவிடந்தை. ஆமா. திருவிடந்தை இந்த ஊர்ல போயிட்டு குளத்துல உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. பெருமாளே எங்களை ஏத்துக்கோங்கன்னு மாய்ச்சாங்க. இறந்த ஆத்மாக்கு திதி கொடுத்தா தானே புண்ணிய லோகத்துக்கு போகல. அந்த ஆத்மா வந்து துன்புறுத்திட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நென்மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல லட்சுமி நாராயண பெருமாள், அந்த பெருமாள் இன்று வரைக்கும் அவங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதாக ஐதீகம். அந்த கோயிலுடைய ஸ்தல புராணத்துல இன்னமும் இருக்கு. தினைக்கும் காலையில 11:30 மணிக்கு பெருமாள் விரதம் இருந்து அந்த ஆத்மாக்களுக்கு வந்து புண்ணியம் சேர்க்கிறதாகவும் இன்னமும் வரலாறு இருக்கு. இப்பவும் கோவில் எங்க மேம் இருக்கு? நென்மேனின்ற ஊர்ல இன்னமும் என்னன்னாக்கா, நம்ம இப்ப தர்ப்பணம் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த தை அமாவாசை மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த கோவில்ல போயிட்டு நம்மளுடைய மூதாதையர்களை பேரை சொல்லி கொடுத்தோம்னா அந்த பெருமாள் அந்த மூதாதையருக்கு புண்ணிய ஆத்மாக்கு போகணுன்றதுக்கு அவர் விரதம் இருந்து செய்யறதா இன்ன வரைக்கும் ஐதீகம் இருக்கு. அது செஞ்சு ப்ரூஃபும் ஆயிருக்கு நிறைய. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அமாவாசைனா என்ன, பித்ரு தர்ப்பணம். ஆமா, அதுதான் பித்ரு தர்ப்பணம்னா. பித்ருனா அப்பா வழி மூதாதையர்கள். அப்ப நவகிரகத்துல அப்பானா சூரியன். இப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து தந்தைக்கான கிரகம், பாவத்துல 9ஆம் பாவம் தந்தைக்கான பாவம். இப்போ நாங்க வந்து ஜோதிடம் சொல்லி தரும்போது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு கிரகம் நட்பு கிரகத்தோட சேர்ந்தா யோகம், பகை கிரகத்தோட சேர்ந்தா தோஷம். இதுதான் சொல்லித்தர ஒரு ஃபார்முலா. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சூரியனோ இல்லை 9ஆம் அதிபதியோ, இப்ப சூரியன்றது பிரகாசம், பிரகாசத்துக்கு ஆப்போசிட் என்ன, இருளுக்கான கிரகம் என்ன, சனி. அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி இணைஞ்சிருக்கு, 9ஆம் அதிபதி சனி இணைஞ்சிருக்கு, பித்ருதோஷம். அப்ப அந்த சூரியனையே மறைச்சு முழுங்கக்கூடிய கிரகம் என்ன, ராகு கேது. சூரிய கிரகணம் நம்ம கேக்குறோமா? அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் ராகு, சூரியன் கேது, 9ஆம் இடத்துல ராகு கேது, 9ஆம் அதிபதியோட ராகு கேது, அவ்வளவுதான். இந்த காம்பினேஷனுக்கு தான் பித்ருதோஷம். மூதாதையர் வழியில பித்ருக்கு ஏதோ ஆன்மா சரியில்லை, ஆன்மா வந்து புண்ணிய லோகத்துக்கு போகல, இன்னும் தடை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, கல்யாண தடையா, கஞ்சனூர் போங்க, சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த கல்யாண தடைக்கு எந்த கர்மா தடையா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பித்ருதோஷமோ மாத்ரு தோஷமோ ஒரு பெண் சாபமோ அது வந்து நிக்கும். அதை சாந்தி செய்தாதான்
இவங்களோட வழி தொடங்கும். சில பேருக்கு நான் வந்துட்டு தர்ப்பணம் கொடுத்ததே கிடையாது, என் தந்தைக்கோ நான் இறந்து போன எங்கள் அப்பாவுக்கோ இல்லை இறந்து போன என் பையனுக்கோ நான் வந்து தர்ப்பணம் கொடுத்ததே கிடையாது, இந்த வருஷம் நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சா அது பண்ணணும்னா கரெக்டா மேம்? ஏன்னா வருஷம் அவங்க இறந்ததப்போ பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பண்ணாமலே இருந்துட்டு இனிமே நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிச்சு பண்ணலாமா? தாராளமா செய்யலாம். அவங்க செய்யணும்ன்ற தோணுது பாருங்க, அது இந்த ஜெனரேஷன்ல தான் அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதே பிராப்தம். இவ்வளவு நாள் அந்த ஆத்மா அவஸ்தைப்படணும், அதுக்கு அடுத்து இந்த ஜெனரேஷன்ல எனக்கு தோணி செய்யறாங்க. பிரபஞ்சம் கொடுக்கறது தானே அனைத்து விஷயமும். நம்ம எந்த விஷயமும் நல்லதோ கெட்டதோ நம்ம யோசிக்கல, பிரபஞ்சம் நமக்குள்ள திணிக்கிறது தானே. அப்ப தாராளமா வந்து அவங்க இந்த வருஷம் பண்ணலாம். ஐயரை வச்சு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அதாவது தவசம்ன்றது, தவசத்துக்கும் தர்ப்பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தவசம்னா என்ன? ஒருத்தர் எந்த திதியில் இறந்தார்களோ, இப்ப தை மாசம் சஷ்டி திதியில ஒருத்தர் இறந்துட்டாங்க, அப்ப அடுத்த வருஷம் தை மாசம் சஷ்டி திதியில தான், அதுவும் வளர்பிறையா தேய்பிரையான்றத பாத்துக்கணும். தர்ப்பணம்ன்றது என்னன்னா எல்லா அமாவாசைக்கும் கொடுக்கறது தர்ப்பணம். இன்னொரு தர்ப்பணம் இருக்கு. இப்ப நம்மவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க, இறந்த திதிக்கு தவசம் கொடுப்பாங்க. சில வர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 96 தர்ப்பணம் கொடுப்பாங்க. மாசம் பிறந்தா ஒரு தர்ப்பணம், மாசம் முடிஞ்ச ஒரு தர்ப்பணம், அமாவாசைக்கு முன்னாடி ஒரு தர்ப்பணம் அப்படின்னு 96 தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் இருக்கு. இன்னொரு இதுல தர்ப்பணமே கிடையாது, எங்க இதுல தவசமே கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. தவசமே கிடையாதுன்னா அவங்க தவசம் செய்ய மாட்டாங்கல்ல, அவங்க நியதி என்னன்னா இறந்த தேதி அன்னைக்கு படையல போட்டுருவாங்க. அது அவங்களோட நியதி. கிடையவே கிடையாதுன்னு எந்த வர்க்கத்திலயும் கிடையாது. எப்படி சுமங்கலிங்க வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாதோ அதே போல பெண் குழந்தைங்க பிறந்தா தர்ப்பணம் கொடுக்க கூடாதோ அவங்க நியதி படையல் போடுறது. இதுதான் வித்தியாசம். ஒவ்வொரு முறையில அந்த இறந்தவங்களுக்கு அவங்க முறையில சாந்தி கொடுக்கறது, புண்ணியத்தை கொடுக்கறதுதான் இந்த அமாவாசையுடைய தர்ப்பணம் கொடுக்குறாங்க. இப்ப வீட்டுல ஆளே இல்லை, தாத்தா ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, அவர் இறந்துட்டாரு. யாரும் தர்ப்பணம் பண்றதுக்கோ திதி கொடுக்கறதுக்கோ தேவசம் பண்றதுக்கோ ஆள் இல்லை. வீட்டுல இருக்க பேரன் பேத்திங்க யாராவது பண்ணலாமா? அந்த தாத்தா இறந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா இருக்காங்கன்னா அவங்கதான் கொடுக்கணும், பேரன் பேத்தி கொடுக்க கூடாது. அது ஏர்வையாகாது. அப்பா அம்மாவும் இல்லைங்க, யாருமே இல்ல, அதுதான் கேக்குறேன். தாராளமா பேரன் கொடுக்கலாம். அவருக்குன்னு யாருமே இல்லை, எடுத்து வளர்த்திருக்கலாம். குழந்தை இருந்திருக்காது, குழந்தைய எடுத்து வளர்த்திருக்கலாம். இல்ல அவங்க வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கலாம். யாருமே இல்லாம அவர் இறந்து போயிருக்கலாம். ஒருவேளை அந்த அவரை நினைச்சு யாராவது வந்துட்டு அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், அவருக்கு தவசம் பண்ணலாமா, அவருக்கு படையல் போடலாமா? தாராளமா கொடுக்கலாம். தர்ப்பணத்துல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு பித்ரு தர்ப்பணம், இன்னொன்னு காரண்ய தர்ப்பணம். காரண்ய தர்ப்பணம்னா ஒரு நாய் செத்து போனா கூட அதுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். உலக மக்களுடைய அமைதிக்காகவும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிக்காகவும் கொடுக்கக்கூடியதுதான் காரண்ய தர்ப்பணம். அது தாராளமா கொடுக்கலாம். நிறைய பேர் குழந்தைங்க இல்லாம எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க ரத்தத்தில் பிறந்த குழந்தையா இருக்காது, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க பண்ணலாமா? இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க பிளட்ல பிறந்த பொண்ணே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றீங்க. அவங்க பிளட்லயே பிறக்கலாம், அந்த குழந்தைங்களை எடுத்துதான் வளர்த்துருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க திதி கொடுக்கலாமா? அந்த குழந்தைங்க வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்கலாமா? அவங்களுக்கு வந்துட்டு படையல் போடலாமா அப்படின்னு கேட்கிறேன். தாராளமா கொடுக்குற தத்து கொடுக்கறதோட நியதி என்ன தெரியுமா? இந்த குழந்தை கர்மப்படி இவங்க கிட்டதான் வளரணும்ன்றது அர்த்தம். தத்து எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க வம்சத்தை சேர்ந்த குலதெய்வம் தான் கும்பிடணும், அவங்க வம்சத்தை சேர்ந்த விஷயங்கள் தான் செய்யணும். அப்ப ஒரு ஆண் வாரிசு அவங்க தத்து எடுக்கிறாங்கன்னா அவங்க இறந்தா அவங்கதான் தர்ப்பணம் கொடுக்கணும். அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு படையல் போடுவாங்க. நல்ல மணக்க சமைச்சு வடை பாயசத்தோட வச்சு காக்காவை பித்ரு பகவான நினைச்சு கூப்பிட்டு படையல் போட்டு சாப்பாடு வைப்பாங்க. முக்கியமா அமாவாசை அன்னைக்கு இதை தான் சமைக்கணும், இதை சமைச்சு வச்சா நல்லது அப்படின்னா எந்த காய்களை சமைக்கணும், என்ன மாதிரியான சாப்பாடு வச்சு முன்னோர்களை பித்ருக்களை வணங்கணும்? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முந்தொரு காலத்துல வந்து சிவபக்தர்கள் வந்து விஸ்வாமித்திரரை வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க. நாளைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து தர்ப்பணம் இருக்கு, நீங்க வந்து அந்தனர் வந்து சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் புண்ணியம். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு 108 பதார்த்தம் சமைச்சு வச்சு கூப்பிட்டேன்னா நான் வரேன், அங்க வந்து 108 இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிஷன் போட்டார். அவர் இவர் வந்துட்டு சிவாச்சாரியார் வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து 108 பதார்த்தம் சமைச்சாதான் அவர் வருவாரா, 108 நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கூப்பிடுங்க நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்ப என்ன செய்யறாங்க, அந்த அம்மா வந்து வீட்டுல வந்து ஒரு சாதம் சம்பாதிச்சுட்டு சாம்பார் வச்சிடுறாங்க. அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 பொருள், பாவக்காய், பலாக்காய், பிரண்டை. பாவக்காய், பலாக்காய், பிரண்டை, இது 3 செஞ்சுட்டு 8 காய்கறிகள் செஞ்சுட்டாங்க. பீன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க. வந்தாரு, இவரா என்ன நீ 3 சமைச்சிட்டு 8 காயை செஞ்சு வச்சிருக்க, எப்படி அவர் வந்து கோபக்காரராச்சே அப்படின்னு. நீங்க கம்முன்றுங்க, அவங்க வந்து சாப்பிட்டு வந்தாரு, உட்கார்ந்தாரு, இலைய போட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க. இந்த பிரண்டை துவையல், இந்த பாவக்காவும் இதுவும் வச்சுட்டாங்க, பலாக்காய் கூட்டு வச்சுட்டாங்க. 8 காய் வந்தாரு, சாப்பிட்டாரு, திருப்தியா போற. உன்னோட மூதாதையர்கள் வந்து நல்ல வழிக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா தான் மனைவி கிட்ட கேட்கும்போது, இல்ல இந்த பாவக்கான்றது 300 காய்க்கு சமம் அப்படின்றாங்க, பிரண்டைன்றது 300 காய்க்கு சமம், பலாக்காய் வந்து 600 காய்க்கு சமம், மொத்தம் சேர்ந்து 1000 வந்துருச்சு. இது வந்து 8 காய்கள் நம்ம செஞ்சு வச்சுட்டோம். அவர் திருப்தியா போயிட்டாரு. அந்த அந்தனருக்கும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவங்களோட மூதாதையர் வழியில இருந்து வந்த ஆன்மாக்களும் புண்ணியத்துவம் போயிடுச்சு. அப்போ அந்த அந்த ஒரு பத்தினிக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த 3 காய்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத. அப்ப நம்மளுடைய வீட்டுல வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பாவக்காய், பலாக்காய், பிரண்டை இது இருந்துச்சுன்னா 1000 காய். அந்த அதாவது என்னன்னா அம்மாவாசை, பலாக்கானா அந்த பழாப்பழத்தோட காய், கொட்டை கொட்டை, பலாக்காய் கொட்டை. அதாவது அந்த அமாவாசைன்றது என்னங்க, இறந்தவங்களுக்கு பசி தாகத்தை தீக்கிறது. அப்போ நீங்க வந்து ஒரு படையல் போடுறீங்க, அவங்கள மனசார நினைச்சு போடுறீங்க. நம்ம தவசம் கொடுக்கும்போது என்ன செய்வோம், வாழைக்காய், அகத்திக்கீரை, அரிசி. நிறைய பேர் அரிசி, பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரையும் பச்சரிசியும் வாங்கி கொடுப்பாங்க, அது பார்த்திருக்கோம். பச்சரிசியோட எள்ளு கலந்து அதுவும் கொடுப்பாங்க. அன்னைக்கு பார்த்தா எல்லா கோயில் வாசல்கள்லயுமே அதிகமா அகத்திக்கீரையை தான் விற்பாங்க. அந்த கசப்பு தன்மைக்கும் அமாவாசைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அதுலயே சொல்லிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க சமைச்சு போடுற இடத்துல இந்த 3 காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க. சாம்பார்லயே போடுங்களேன், இது எல்லாத்தையும் அடுத்து ஒரு 8 காய்கறிகளை வந்து கூட்டு மாதிரி பண்ணி வைக்கலாம். அப்ப நீங்க இந்த தை அமாவாசையில நீங்க போடக்கூடிய படையல் அடுத்து 1 வருஷத்துக்கு இதான் உங்களுக்கு சாப்பாடு. அப்போ 1008 காய்கறியில சமைச்சு போட்டு அவங்க மனசார வாழ்த்தி போறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாமி கும்பிடுறது, இந்த தர்ப்பணம் கொடுக்கறது ஒண்ணு காலையில சூரியன் உதிக்குது 6 to 7 கொடுப்பாங்க இல்லையா, மத்தியானம் 11ல இருந்து 12க்குள்ள கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல 1 இன்ச் செய்யக்கூடாது. இதான் நேரம். இல்ல காலையில வந்துட்டு 6 to 7, காலையில 6 to 7. ஆமா, அது ஒரு டைம். ஆமா. இன்னொன்னு 11 to 12, சாரி 11 to 12, 11 to 12. அவ்வளவுதான். ஒரு சிலர் 12க்குள்ள கொடுப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல தர்ப்பணம் கொடுக்க கூடாது. இந்த நேரம் மட்டும்தான். இது முடிச்சிட்டு படையலை போட்டுட்டு, இந்த படையல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்ப்பணம் வந்து 12 மணி 12:30 கூடாது. அது காக்காவுக்கு சாப்பாடு படைக்கிறதுக்கும் ஏதாவது நேரம் இருக்கு. அதான் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் படையலே போடணும். படையல் போடுறோம் பாத்தீங்களா, படையல் போடுறதுல வந்து மெயினா வந்து உணர்வுகளை தூண்டக்கூடிய காய்கறிகள் அன்னைக்கு சமைக்க மாட்டாங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முள்ளங்கி, கேரட்டு, கோசு இதெல்லாம் போட மாட்டாங்க. இது தவிர்க்க வேண்டியது அன்னைக்கு நாளைக்கு. அது முடிச்சுட்டு இது படையலை போட்டுட்டு, படையலை போட்டதுக்கு அப்புறமா இப்ப வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட கணவருக்காக இருக்காங்க அப்படின்னா இந்த படையல் போட்டு முடிக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. மகன் தந்தைக்காக இருக்காரு அப்படின்னா இந்த படையல் போடுற வரைக்கும் பச்சை தண்ணி வாயில படக்கூடாது. இதுதான் நியதி. இப்ப சமைக்கிறாங்க பாருங்க மருமக, அவங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும். அவங்களையும் பட்னி போடக்கூடாது. அது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்து ஒரு லிங்க் இருக்கும். அப்ப வீட்டுல சமைக்கக்கூடிய பெண்கள் சுமங்கலிங்க இருக்காங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடணும். ஏதோ ஒரு காஃபியோ ஏதோ ஒரு இதோ சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும். இதை அவங்க வயிறு காயக்கூடாது. அந்த யார் அந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்கதான் காஞ்சு கிடக்கணும். கண்டிப்பா. அப்ப இதை முடிச்சுட்டு இலையை போட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் சாதத்தை எடுத்துட்டு போய் காக்காக்கு. நம்மளுடைய வாழக்கூடிய பித்ருக்கள் அப்படின்னா காகம் தான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க, எந்த வீட்டுல நீங்க காக்காக்கு சாதம் வச்சு காக்கா சாப்பிடலையோ அந்த வீட்டுல பித்ரு தோஷம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க சோறு வச்சா காக்கா வந்துடும், நீங்க என்ன சாப்பிடாது. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, காக்காக்கு சாதம் வைத்து அந்த இடம் சாதம் காஞ்சி போகுதுனாலே அங்க பித்ருதோஷம் இருக்கும். அதே போல பசுமாட்டுக்கு போய் நல்லா இந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடிய ஜாதக நபர்கள் வந்து பசுமாட்டுக்கு போய் சாப்பாடு கொடுங்க, தின்னவே தின்னாது. இதெல்லாம் கண்ணால பார்த்தது, ப்ரூஃப் பண்ணது.
தின்னவே ஒரு தோஷம் இருக்கிற வீட்டுல பசு, காகம், பறவைகள் சாப்பிடாது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு டெமோ நேராவே பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு யார் விரதம் இருக்காங்களோ அந்த இலையை எடுத்து வச்சு சாப்பிடணும். இதுதான் அமாவாசை தர்ப்பணத்துடைய முழு விபரம். அமாவாசை என்னைக்கு பார்த்தா வந்து எல்லா இடங்கள்லயும் பூசணிக்காய் சுத்தி உடைப்பாங்க. அதுக்குள்ள மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு காசெல்லாம் வச்சு ரோடு ஃபுல்லா உடைச்சிருப்பாங்க. எல்லா கடைகள் பெரிய பெரிய கடைகள் வாசல்லையும் உடைச்சிருப்பாங்க. சில பேர் வீட்டுக்கும் சுத்தி போடுவாங்க, சில பேர் வாகனங்களுக்கு சுத்தி போடுவாங்க. என்னென்ன வச்சிருக்காங்க, என்ன முக்கியமான சாமான்கள் வீட்டுல இருக்கோ அதுக்கு ஃபுல்லா வந்து சுத்தி உடைச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல தேங்காய் தேங்காய் அடைப்பாங்க. கோயில் வாசல் எல்லாம் பார்த்தா சூர தேங்காவே கிடக்கும். அன்னைக்கு பார்த்தா பூசணிக்காய் வந்து வியாபாரம் அமோகமா பயங்கரமா. பூசணிக்காய்க்காரர் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பணக்காரர் ஆயிடுவார். அந்த அளவுக்கு பூசணிக்காய். ஏன், என்ன காரணம், அதை பண்றதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் வந்து சுத்தி போடுறது வந்து வெண்பூசணி தான் சுத்தி போடுவாங்க, வேற பூசணிக்காய் வாங்க மாட்டாங்க. இந்த வெண்பூசணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்க. நீர் சத்தம் இருக்கு, சத சத்தம் இருக்கு, காத்தம் இருக்கு, ஆகாய தன்மைக்காக நெருப்புக்கு நம்ம வந்து அந்த சூடை சுத்துறோம். ஆகாய தத்துவத்துக்கு அந்த புகை இதுக்கு தெரியும். இந்த நிறைய விஷயங்கள்ல பாத்துக்கீங்க, ஈவல் ஐ சொல்லுவாங்க, டெத் ஐன்னு சொல்லுவாங்க, கந்திஷ்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாள்ல நீங்க சுத்தி போடுறதுக்கும் அமாவாசை தினத்தன்னைக்கு அந்த பூசணிக்காய் மேல பச்சை கற்பூரம் தான் வைக்கணும், கெமிக்கல் கற்பூரம் வைக்கக்கூடாது. அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு சுத்தும் போது அந்த ஒளியுடைய தாக்கத்துல எங்கெல்லாம் இப்ப ஒரு கடைக்குள்ள ஒருத்தர் வராங்க, நல்லா வியாபாரம் ஆகுது, இப்படி வியாபாரம் ஆகுதே இப்படின்னு ஒரு தட்டிட்டு போவாங்க. அந்த ரேகை வந்து அந்த இடத்துல பதிஞ்சிருக்கும். ஸோ அப்ப இந்த பூசணிக்காவை பஞ்சபூத தத்துவத்தோட வச்சு சுத்தும் போது அதெல்லாம் எரேஸ் ஆகும். டெஃபினட்டா ஈவலை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. எப்பேற்பட்ட கந்திஷ்டியும் நீங்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சுத்தி போடுறதுக்கும் இந்த அமாவாசையில சுத்தி போடுறதுக்கும் வைப்ரேஷன் அதிகம். கண்டிப்பா. அடுத்தது தேங்காய் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க பிரசனத்துல வந்து தேங்காவை என்னன்னு சொல்லுவோம்னா குலதெய்வம் சொல்லிடுவோம். சனியுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது தேங்காய். இதை தேங்காயில வந்து நீங்க சுத்தி போடும்போது உங்களுடைய சுத்து வட்டாரத்துக்கு, உங்களோட வீட்டுக்கோ வாகனத்துக்கோ இருக்கோ குலதெய்வத்தோட பாதுகாப்பு இருக்கும். எப்பேற்பட்ட தடைகளையும் உடையணும்னா தேங்காய் தான் உடையும். பூசணிக்காய் கூட பிளந்து பிஞ்சு தான் போகும். அது நீங்க வச்சு பாருங்களேன், ஒரு வீட்டுல வந்து நெகட்டிவ்னஸ் இருக்குன்னா நீங்க பூசணிக்காய் வச்ச 3ஆவது நாள் அழுவி கொட்டும். புரியுதுங்களா? அழுகி போகுதுனாலே அந்த வீட்டுல நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குண்டான சாங்கியங்கள் முறைகள் வேற இருக்கு. இதே ஒரு இடத்துல வந்து அப்படியே காஞ்சி காப்பு மாதிரி ஆயிடும். அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சகுனம் நிறைஞ்சது. அப்ப இந்த தேங்காய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தடையை உடைக்கிறதுக்கும் குலதெய்வத்தோட பாதுகாப்பு. 3ஆவது வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழ பழத்தை என்ன சொல்லுவாங்க, ராஜகனின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் தீர்க்கக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். அப்போ உங்க வீட்டுல வந்து பில்லி சூனியம், நெகட்டிவ்னஸ், கெட்ட அபசகுன வார்த்தைகள், வீட்டுல வந்து எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க, அடுத்த நாள் சேர்ந்துருப்பாங்க, அந்த பேச்சோட வார்த்தை எங்க இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி வாக்கு தோஷமும் சரி, கந்திஷ்டியும் சரி, இந்த பில்லி சூனியத்தோடைய வீரியம், பில்லி சூனியத்தெல்லாம் எடுக்கலாம் முடியாது. பில்லி சூனியம் ஒண்ணு இருக்கா, அது 2வது விஷயம். இருக்கிறதும் இருக்கு. ஆனா அதோட வீரியத்தை, வீட்டுல ஏதாவது நெகட்டிவ் இருக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி, அதுதான் அந்த எலுமிச்சம்பழத்துல சுத்தி உடைக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையா பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் 3த்தையுமே சுத்தி உடைக்கணும். இதுதான். இன்னொரு ஆக்ஷன்ல சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பலி கொடுக்கறது. எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க, இதெல்லாம் இந்த இயற்கைக்கு பலி கொடுக்கற மாதிரி கொடுக்கறது. இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவா பதில் சொன்னதுக்கும், அமாவாசைனா என்ன, அமாவாசை இன்னைக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம், அமாவாசை இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம், அமாவாசை இன்னைக்கு எதுக்கு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாம் உடைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்குள்ள இருந்த கேள்வியை தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.